ஹாய் எவ்ரிபடி. நகர உலான்ற லைவ் ப்ரோகிராம ஆவலோட பார்த்துட்டு இருக்கிற எங்க ஏர்னி டிவி நேயர்களுக்கு என்னோட வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு சிறப்பு விருந்தினரை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். ஆண்டவனால படிக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் தங்கறதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும். மனிதனுக்கு மண்ணில் தலை சாய்க்க இடம் இல்லைனாலும் பஸ்ல உண்டு நிரூபிச்ச மிஸ்டர் கோபி கிருஷ்ணன் தான் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினர். வணக்கம் மிஸ்டர் கோபி கிருஷ்ணன். இந்த பஸ்ஸையே வீடாக்கணும்ன்ற சிந்தனை உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு நீங்க கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? வணக்கம், என் பேர் கோபி கிருஷ்ணன். என் பேரு மிஸ்டர் அழகுங்க. போதுமா? வணக்கம், என் பேர் கோபி கிருஷ்ணன். விருதுநகர் மாவட்டத்துல ஸ்ரீவல்லிபுத்தூர் தான் நான் பிறந்து வளர்ந்த ஊர். நான் என்ன பிரபலம் இல்லாத ஆளா இருக்கலாங்க, ஆனா ஸ்ரீவல்லிபுத்தூர் சுந்தரபிள்ளனா உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். அவரே யாருங்க? தெரியலையா? நான் வேணா சின்ன க்ளூ தரேன். ஸ்ரீவல்லிபுத்தூர் தேர் திருவிழால முதல் ஆளா நிக்கிறது அவர் தாங்க. ஓ, யானை? அட எங்க அப்பாவை சொல்றேங்க. ஓ, ஐம் சாரிங்க. சுந்தரம் பிள்ளை தவுல் வித்துவானுங்க. அப்படியா? 1998ல பக்கத்தூர் திருவிழாவை முடிச்சிட்டு எங்க அப்பா தவுல தோல்ல மாட்டிக்கிட்டு ரோட்ல நடந்து வரும்போது விநாயகர் வந்து பின்னாடியே இடிச்சிட்டாருங்க. விநாயகரா? அதாங்க, மதுரை ராஜபாளையம் ரூட்ல ஓடுற பிரைவேட் பஸ்ஸுங்க. இடிச்ச வேகத்திலே எங்க அப்பா ஸ்பாட்லயே அவுட்டுங்க. சின்ன வயசுல எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. எங்க வீட்டுக்கு நான் ஒரே பிள்ளைங்க. அப்பா அம்மா இறந்ததுனால என் படிப்பு பாதிலேயே நின்னு போச்சுங்க. இந்த ஆக்சிடென்ட் சம்பந்தமா கோர்ட்ல கேஸ் நடந்துட்டே இருந்ததுங்க. அப்ப அந்த பஸ்ஸோட ஓனர் ஒரு வக்கீலே கூட்டு வந்தாருங்க. நீ வேணா கேஸ வாபஸ் எடுத்துக்கோ, நம்ம 2 பேர் சமரசமா போயிடலாம், நஷ்ட ஈடா உனக்கு ஒரு பஸ் தரேன் அப்படின்னு சொன்னாருங்க. பணமா வாங்கினா செலவாயிரும், பஸ்ஸா வாங்கினா ஒரு அசெட்டா இருக்கும்னு ஏன் வக்கீலும் சொன்னாருங்க. நானும் சம்மதிச்சேன், அவங்களும் கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. இந்த வண்டியை நான் சரி பண்றதுக்குள்ளார என் ஊர்ல இருந்த அந்த ஒரே வீட்டை விற்க வேண்டியதாயிடுச்சுங்க. அப்புறம் தங்கறதுக்கும் இடம் இல்ல, தூங்கறதுக்கும் இடம் இல்ல. அப்பதாங்க எனக்கு ஒரு ஐடியா வந்தது, ஏன் இந்த பஸ்ஸையே நம்ம வீட்டா மாத்தக்கூடாதுன்னு. இதுதாங்க நடந்தது. இந்த வண்டியை வச்சு நீங்க ஏதாவது சம்பாதிச்சிருக்கீங்களா? ஓ, சம்பாதிச்சிருக்கமே. எப்ப? ஓ, நீ அத சொல்றியா? புரிஞ்சு போச்சு. டிசம்பர் மாதம் 2001 5ஆம் தேதி. ஏய் மச்சான், ஏய் மச்சான், கோயில் மச்சான், எங்கடா இருக்க? டேய் ஏய் மச்சான், ஏய் சீ, ஏன்டா கத்துற? ஏப்பா, முத ஒரு சவாரி ஒண்ணு பிடிச்சிருக்கேன்டா. அப்படியா? என்ன சவாரி? கல்யாண சவாரி, மெட்ராஸ் டு திருப்பதி. எப்போ? நாளை காலையில. நாளைக்கே வா. ஏற்கனவே அவங்க எஸ்ஆர்எம் டிராவல்ஸ் தான் ஓகே பண்ணிருந்தாங்க, அத நான் நேக்கா கட் பண்ணி இத ஓகே பண்ணிருக்கேன்டா. சரி சரி, என்ன ரேட் பேசிருக்க? 1500. 1500? டேய், அப் அண்ட் டவுனுக்கு 3500 ரூபாய் கேட்பாங்கடா மத்த டிராவல்ஸ்காரங்க. அப்பா, 3500க்கு சூப்பர் வீடியோ கோச் இருக்கு. இந்த பிச்சைக்கார கோச்சுக்கெல்லாம் வரமாட்டாங்க. அடிக்கடி என் வண்டியை குறை பேச கொண்டே போடுவேன். டேய், பாவப்பட்ட குடும்பம்டா. இந்த வண்டியில தான் மாப்பிள வீட்டு சொந்த பந்தம் எல்லாரும் வரணும். 3500 ஓடிடுவாங்கப்பா. பாரு, இந்த சவாரி முடிச்ச உடனே தான் புதுசா ஒரு பாஸ்போர்ட் வாங்கணும்டா. என்னது பாஸ்போர்ட்டா? சவாரி முடிஞ்சு மிச்சம் மீதி ஏதாவது இருந்ததுன்னா வண்டியோட பிரேக் மட்டும் தான் சரி பண்ண முடியும். எது? பிரேக்கே இல்லையா? இத வச்சுக்கிட்டு எப்பறா திருப்பதி மலை ஏறது? சும்மா நிக்கும் போது ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு, என்னடா பச்சிக்கிட்டு இருக்கீங்க? டேய் அழகா, எல்லா மனுஷனும் பிரேக் இல்லாம தாண்ட வாழ்க்கையே ஓட்டிட்டு இருக்காங்க. சரிப்பா, இந்த நிலைமையோட இந்த வண்டி எடுத்துட்டு எப்படி போறது? கவலைப்படாத, இந்த யானைக்கு நெத்தியில பட்டை கட்டுவாங்கல, அத மாதிரி கட்டி கூட்டிட்டு போக வேண்டியதா. செலவாகுமே. ஆகாதே. எப்படி? எங்கெல்லாம் ஓட்ட இருக்கோ அங்கெல்லாம் சின்ன சின்ன இலை, சின்ன சின்ன பூ வச்சு கவர் பண்ணிட வேண்டியதா. என்னையா ஒரு காடே ஆடி அசைஞ்சு வர்ற மாதிரி இருக்கு? ஆமா, இது வேற ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த குடுத்தா தாட்டா நிக்கிறீங்க. அப்பா, இந்த அட்வான்ஸ் வீட்டுக்காரர் இருக்கானா? ஐயா ஐயா, வா 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 வாங்க தம்பி. என்ன இது? பஸ்ஸுங்க. பஸ்ஸா? பஸ்ஸையே காணோம். உள்ளுக்கு இருக்கு. புது மாப்பிள்ளை ஏத்திட்டு போறக்காக அலங்காரம் பண்ணி கொண்டாந்துருக்கான். டேய் அழகா, யாரா மாப்பிள்ளையோடப்பா? வணக்கங்க. ஆமா, தம்பி யாரு? தம்பி இந்த வண்டியோட டிரைவர். ஐயோ, ஓனர். சரி சரி, என்னப்பா இதெல்லாம்? அட நீங்க வேறங்க, மாப்பிள்ளை வராரே மங்களகரமா இருக்கட்டுமேன்னு தான் இந்த வாழைல தோரணம் எல்லாமே. இந்த பாருங்க, எல்லாம் சுத்த மூலிகைங்க. ஸ்மெல் இட். இந்த பாருங்க, டோட்டல் டெக்கரேஷன் ஃப்ரீ, நோ சார்ஜ். அட நீங்க வர டைம் ஆகுதுங்க, சீக்கிரம் மாப்பிள்ளை வர சொல்லுங்க. போலாம். இப்பவே வா. இப்ப கிளம்புனாதாங்க காலகாலத்துல திருப்பதி போய் சேர முடியும். ஏன்னா வண்டி இப்பதான் நல்ல கண்டிஷன்ல இருக்கு. என்னப்பா நீ இவ்வளவு அவசரப்பட்டா என்ன அர்த்தம்? இப்பதானே சொந்த பந்தம் ஊர் பேர் எல்லாம் வந்துகிட்டு இருக்கானுங்க. வண்டியை கொண்டு போய் அந்த மூலையில நிப்பாட்டு. கூப்பிடும் போது மட்டும் வண்டி எடுத்தா போதும். ஏங்க எல்லாத்துக்கும் டீ கொடுப்பா.
நம்ம தான் கோதால இறங்கணும் போல இருக்கே. ஏய் இங்க பாரு இங்க பாரு. அப்ப டிபன் காபி எல்லாம் சீக்கிரம் போங்கப்பா. போடா. வழி தெரியாது, போங்கயா. யார் டீ வேணாப்பா. மாப்பிள்ளைங்கப்பா மாப்பிள்ள மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காரு. மேக்கப் போடுறாரா? ஆமாங்க. டேய் அழகா, என்ன? மாப்பிள்ளை மேக்கப் போடுறாராண்டா. திருப்பதி போறதுக்கு எதுக்குடா மேக்கப்? அட பாவி. மாப்பிள்ளை குழந்தைங்களா பஸ்ல இறங்கிறீங்க. ஓடு. ஏய், நீ என்ன பண்ணிட்ட? முடிய ட்ரீம் பண்ற. போடா. போடாண்ணா. நல்ல மாப்பிள்ளைக்கு ரிப்பாப்பரி, நல்ல யோகமடா. ரிப்பாப்பரி, நல்ல மனமகந்தா. பாப்பாப்பரி, வந்த நேரமடா. ரிப்பாப்பரி. ஏச்சி, அதுவா இப்ப முக்கியம்? டேய் இங்க பாரு. டேய் மச்சான், பாதி மீசை காணாமடா. அதான், இங்க இருக்குடா. அப்ப அந்த ஓரத்துல எடுத்துக்கிட்டா மேட்ச் ஆயிரும். எடு. ஏய், அசையாம இருந்தா அழகா இருப்பா, அசைஞ்சா அலங்கோலமான அலி ஆயிருவேன். சரி. ஓ, சரியா. ஆ. ஓடுறே. சூப்பர்ரா. தூக்குடா மாப்பிள்ளைய, தூக்குடா. மணமகனே வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா. யோ, யாருப்பா இந்த பையனுக்கு மாப்பிள்ளை வேஷம் போட்டது? இவன் எல்லாம் வண்டியில ஏத்தாதீங்கயா. அட நீங்க வேறங்க, இவர்தான் மாப்பிள்ளை, உங்க மகன். ஏன் மகனா? ஆ. என்னாச்சுடா மகனா உனக்கு? ஒண்ணு ஆகலங்க. மூக்குல இருந்து சளி மாதிரி மீசை வடியுது. அவ்வளவுதான். சும்மாறா, இதாங்க இந்த காலத்து ஃபேஷனு. இந்த காலத்து ஃபேஷன் அப்படின்னா வெரி குட் ஃபேஷன் தான். வெரி குட்ங்க. சீக்கிரமா வண்டியில இருங்க, நேரமாவது போகலாம். அந்த கதையெல்லாம் இங்க விடாதீங்க. ராவு காலம் முடியாம வண்டியில ஏற மாட்டேன். அடம் பிடிக்காதீங்க மாமா, வண்டியில இடம் கிடைக்காம நீங்க போயிடும். 1000 தான் சொல்லுங்க, ராவு காலம் முடியாம வண்டியில ஏறவே மாட்டேன். ஏய், அட வாங்கயா நீங்களும் உங்க நேரம். மாப்ள போமா. ஏரியா எல்லா நேரமும் நாங்க நடந்தா போய். போய் தொலைக்கிறியா? விடியா. என்ன மாப்ள பஸ்ல ஏறலையா? மாட்டேன். ஏன்? ஒரு நல்ல வரை தானே போறோம். நீ வண்டியை பின்னாடி எடுத்து திருப்பி நிறுத்தி நான் அகரிக்கிறேன். கொஞ்சம் அப்படி தள்ளி நிக்க முடியுமா? முடியாதுன்னா முடியாதுதான். நீ வண்டி எடு. ஒரு இன்ச்சி முடியாது. கொஞ்சம் இரு. அப்ப எப்படி போலாம். ரைட். ஆமா, உங்க ரெஸ்டாரண்ட் எப்ப ஆரம்பிக்கிறீங்க? பிரீமியர் பேங்கோட சென்னை பிரான்ச் மேனேஜர் மிஸ்டர் மகேந்திரன் எங்களுக்கு லோன் தரதா வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அவர் எங்களுக்கு தெய்வம் மாதிரி. அந்த லோன் மட்டும் எங்களுக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இது என்னங்க தமிழ்நாடு முழுக்க சந்து பொந்துல எங்களோட ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணாங்கிறதானுங்க எங்களோட அதிரடி திட்டமே. உங்க அருமையான திட்டத்துக்கு எங்க ஏர்னெட் டிவியின் சார்பா நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அப்புறம் உங்க பஸ் பத்தி சென்னையிலயும் சுற்று வட்டாரத்திலயும் ஒரு பேச்சு அடிப்படுதே, உண்மையா? பேட் நியூஸ் தானங்க. எங்க பஸ் எங்க போயினாலும் ஒரே டிராபிக் ஜாம் தாங்க. டிராபிக் ஜாம் ஏற்படுது யாருனால? எங்களாலயா? டிராபிக் போலீஸ்னால. திமிரு புடிச்சானுங்க. இந்த பஸ்ஸ பார்த்தாலே சூரியனாய் திருத்திட்டு வர மாதிரி பின்னாடியே திருத்திட்டு வரானுங்க. இன்னொரு ஆர்டிஓ இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. என் பஸ்ஸ கஸ்டடியில எடுக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. லஞ்சம் வாங்கி வாங்கி சிட்டில அரண்மனை மாதிரி பங்களாவே கட்டியிருக்காங்க. இவனை யாரையா நிம்மதியா வாழ விட்டுருக்கானுங்களா? இன்னொரு பெரிய மனுஷன் இருக்காருங்க. காவல்துறைக்கே முன்னுதாரணமா இருக்க நார்த் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் எங்கள் மதிப்புக்குரிய குருநாதர் வீரப்பன் சார், தி கிரேட். பாத்தீங்களாப்பா, டிவிய சாக்கா வச்சு எனக்கு சோப் போடுறானுங்க திருட்டு கில்லாடி பசங்க. காட்டுல இருக்காரு வீரப்பன். அவர் ஜனங்களை கடத்துறாரு, கொலை பண்றாரு. அவர் எவ்வளவோ டீசென்ட்ங்க. ஆனா இங்க இருக்கானே இன்ஸ்பெக்டர் வீரப்பன், ஜனங்களை இன்ச்சின்ச்சா புழிஞ்சு கரும்பு சாறு மாதிரி ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற ஒரு டிடிஎஸ் காட்டேறிங்க. காக்கி சட்டைய போட்டுக்கிட்டா அவனுக்கு பெரிய சக்கரவர்த்தி நினைப்பு. ரவுடி பொறுக்கி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு காட்டு பண்ணி மாதிரி உடம்ப வச்சிட்டு இருக்க அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அபில வச்சு நங்கு நங்கு நங்குன்னு இடிச்சு பச்சடி ஆக்கிடுவேன். அது மட்டுமா, மவுட் ரோடு இல்லைங்க, மவுட் ரோடு. அதுல அவனை குனிய வச்சு பின்னாடி மண்ணெண்ணெய தூக்கி ஊத்தி திரிலங்க திரி அத வாயில சொருவி கப்புன்னு பத்த வச்சான்னு வச்சுக்கோங்க, கபா 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 கபான்னு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவான்.
இந்த நாடு நல்லா இருக்கணும்னா முதல்ல அரசியல்வாதிக்கு திருந்தணும், போலீஸ்காரங்க Sorry, time ஆயிடுச்சு. திருந்தணும். சாரி, நான் ஒத்துக்கிட இல்ல மாட்டேன். உங்களுக்கு ஒதுக்குற நேரம் முடிஞ்சு போச்சு. நான் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. என்னோட இந்த பேட்டிய மெகா சீரியல்ல டெலிகாஸ்ட் பண்ணுங்க. Please, கொஞ்சம் mic கொடுங்க. ஆட்னட் டிவியின் நகர உலா நிகழ்ச்சிக்காக உங்க பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஆடாடா, என்னடா கண்ணாடி போட மறந்துட்டேனடா. போட்டு இருந்தா ஹீரோ மாதிரி இல்ல இருந்திருப்பேன். ஞாபகப்படுத்த கூடாது. குரங்கு குரங்கு. யார் நானா? ஆமா. சரி அதை விடு. இப்ப பேட்டி கொடுத்தோம்ல மச்சான், அது டிவில வருமா? அது வந்தா என்ன வரலனா என்ன? என் மனசை ரொம்ப நாளா பூட்டி வச்சிருந்த ஆதங்கத்தை எல்லாம் கொட்டி தீர்த்துட்டல. இப்ப நான் நிம்மதியா இருக்கேன். ஹாப்பி. யாரு? ஏய் வீரப்பண்ணா. குட் மார்னிங் சார். சார் உங்களுக்கு 100 ஆயி சார். ஏன்டா கம்மியா சொல்ற? சரி 150 வச்சுக்கோங்க சார். இப்பதான் உங்களை பத்தி பேசி நாக்க மச்சி உள்ள வச்ச வந்துட்டீங்க சார். அந்த நாக்கு இழுத்து வச்சு வெட்டி நாய்க்கு போடத்தான் நான் வந்திருக்கிறேன். ஏன் சார்? ஏண்டா டிவில பேட்டியா கொடுக்குறீங்க? பேட்டி கருப்பா மூஞ்சில பூசிட்டு கூலிங் கிளாஸ் போட்டா என்னால கண்டுபிடிக்க முடியாதா? கான்ஸ்டபிள் கிருஷ்ணா எடுத்து வா. எதுக்கு சார் கிருஷ்ணா இல்ல ஈரத்துணி போட்டு தொடச்சாவே போயிருமே. ஏய், உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன். கிருஷ்ணா விட்டு கொடு. குடி பத்தி பெட்டி கொடு. குடி. குத்தா. யா! ஏண்டா என்ன குத்துற? ஐயோ நீங்க தானே சார் குத்த சொன்னீங்க. போயா போங்கயா. என்னடா சொன்ன? மவுண்ட் ரோட்ல என்ன குனிய வச்சு வயித்துல குத்தி அப்புறமா என்னவோ சொன்னீங்க. ஐயோ கடவுளே, நான் அப்படி எல்லாம் ஒண்ணும் சொல்லல சார். சொன்னப்பா மறந்துட்டா கோபி. மவுண்ட் ரோட்ல குனிய வச்சு வகத்துல குத்தி பின்னால மண்ணெண்ணெய் ஊத்தி வாயில திரிய வச்சு கொடுத்துரும் சொன்னேன். அப்படி சொல்லு. நீங்க நான் வச்சிருக்கேன் அது பாத்துச்சா. ஏய் அப்படியா சொன்ன? டப்பா கடிச்சதும் தாளம் போடுறியா? போலீஸ்னா அவனுக்கு பயம் சார். எனக்கு சின்ன பிள்ளைல இருந்து பயம். குத்துறா குத்து. சார் ஏதோ ஆவேசத்தை அப்படி எல்லாம் பேசிட்டேன் சார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். ப்ளீஸ் சார். அந்த மன்னிப்பு கேக்குறான்ல வெட்டுங்க சார். சுமாரு. எந்திரி. டிவில உங்க நேரடி ஒளிபரப்ப பார்த்து ஆர்டிஓ என்ன கூப்பிட்டு இருந்தார். என்னது? நேரடி ஒளிபரப்பா? அத பார்த்து தானே கிளம்பி வந்திருக்கு. உங்க பஸ்ஸ கூவாத்துல தள்ளிட்டு உங்க 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வச்சு முட்டிக்கு முட்டி பேக்குறது நானும் ஆர்டிஓ முடிவு பண்ணிருக்கேன். ஆனா பேட்டியில ஒரு விஷயம் சொன்னீங்க. என்ன சார்? எங்களை யாருமே நிம்மதியா வாழ விடுறது இல்லைன்னு. அதனால ஒரே ஒரு உதவி பண்றோம். செய்யுங்க செய்யுங்க. ஏய், இன்னும் 10 நிமிஷத்துல பஸ் எடுத்துட்டு புறப்படணும். ஏண்டா இதா உதவி? அதானே. இனிமே என் ஏரியாவுல உங்களையோ இந்த பஸ்ஸையோ பார்த்து கொளுத்தியே போட்டுருவேன். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கொதிக்கிறீங்க? நீ இங்கதான் இருக்கியா? உன்னைத்தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். விட மாட்டேன். உன்னைய அடிச்சு கொல்லாம விட மாட்டேன். அவன் வந்திருக்கான்டா. எவன்? அவன் தான்டா அந்த காவாலி பையன். அட யாரா அது? என் எதிரி. என் பாஸ்போர்ட்டை கண்ணா நான் கடிச்சு குதறி என் வாழ்க்கையை கெடுத்தானே அந்த நாதாரி பையன். எலி எங்க? நம்ம செல்ஃப்ல. அவனை அது சரிங்க சரி. ஏய் எங்க அப்பா போட்டோ கொன்னே விடுவேன். அது கேரளா ரயில்வே சிக்னல் வேற போட்டாங்க. ஐயோ டேய். ஏய் ஓட்ட வழியா ஓடுறியா? இன்னைக்கு உன்னை சட்னி ஆக்காம விட மாட்டேன். கொல்லாம விட மாட்டேன். காலு போத்துறது யாருக்குள்ள போலாம் விட்டுலாம் உன்னைய. ஏய் யோ அடவே ஓடுறியா? ஓடியா? யா கால தூக்கியா கால தூக்கியா? ஏய் 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 அம்மா எங்க போயிட்டான் இவன்? ஐயோ சிக்னல் விழுந்துருச்சே. டேய் அழகா ஏத்துக்குள்ள ஓடியா ஏத்துக்குள்ள. என்னையா இது? எலியா எலியாவது புரியா போயா இல்ல. அம்மா சொல்லுங்க மாமா. ஐயோ என்ன பண்றது? இவன் வேற கை ஆட்டுறானே. ஐயோ இருங்க சார். அழகா. ஐயோ கையில வேற காசு இல்லையே. வணக்கம்ண்ணே. வீட்டுல அண்ணி பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்ன விளையாடுறியா? என்ன வண்டிய? வண்டி எடுக்கிறதுக்கு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா சார்?
ஆனா வண்டி நியூட்ரல் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் கீரை போட்டு வண்டி எடுறா. அங்கதான் சார் ஒரு ப்ராப்ளமே. என் ஃப்ரெண்ட் இல்ல சார், தட் இஸ் ரொம்ப நெருங்கிய நண்பன் சார். அவனோட பாஸ்போர்ட் சார், அத வந்து அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல வச்சிருந்தான் சார். வண்டிக்குள்ள இருந்த எலி அவனோட பாஸ்போர்ட்டை கடிச்சு கொதறி பூந்து பிரிச்சு சார். அவன் வெளிநாடு போற கனவே பாழாய் போச்சு சார். அந்த எலி இல்ல சார், இப்பதான் அவன் கண்ணிலேயே பட்டிருக்கு சார். நீங்க சொன்னீங்களே ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு போன்னு, அந்த கேர் லிவரை எடுத்துக்கிட்டு போய் எலிய கொல்ல போயிருக்கான் சார். வந்துருவான் சார், எப்படியும் கொண்டுட்டு ஒரே நிமிஷம். ஐயோ வீரப்பன், குட் மார்னிங் சார். எஸ் சார், டிராபிக்க கிளியர் பண்ணிட்டு இருக்கேன் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சல்யூட் சார். டேய், நீ என்ன பஸ் நடு ரோட்ல நிறுத்திட்டு வேடி காட்டுறியா? இல்ல சார், போன வாரம் ஆர்காட் ரோட்ல வண்டியை நிறுத்தி டிராபிக் ஜாம் பண்ண நீ தானே? ஆர்காட் ரோட்ல சார், மவுண்ட் ரோட். அடித்தேரி. டேய், இது என்ன உங்க அப்பா விட்டு ரோடு நினைச்சியா? உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே லாஸ்ட் வார்னிங் கொடுத்தேன். இனிமே இந்த டப்பா வண்டி எங்கேயாவது பார்த்தேன், அரெஸ்ட் பண்ணி உன்னிய வண்டியை உள்ள வச்சிருவேன். அழகா. டேய் டேய் டேய், என்ன அழகன்னு சொல்லி காரியத்தை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா? நான் அழகன்னு உலகத்துக்கே தெரியுமே. உங்கள சார், என் ஃப்ரெண்ட. டேய், எடுடா வண்டிய. ஓகே சார். எடுடான்னு சொல்றேன். உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, அந்த எலியை அடிச்சு கொல்ற வரைக்கும் எனக்கு பைத்தியம் தான். இந்த லிவர் இருந்தா தான் நான் வண்டி எடுக்க முடியும். இந்த லிவரை வச்சு தான் அந்த எலியோட லிவரை எடுக்கணும். ஐயோ, இது மெயின் ரோட். ஏன் மெயின் ரோட்ல எலி அடிச்சு கொல்லக்கூடாது சட்டமா? ஜாம். எது? வண்டி இந்த ஜாமைன் தின்றுச்சா? டேய், அந்த ஜாம் இல்லடா, டிராபிக் ஜாம். டிராபிக் ஜாமா? போன வாரம் மவுண்ட் ரோட்ல ஒரு டிராபிக் ஜாம் ஏற்படுத்தணுமே, அதை விடையாடா இது? யோ, சும்மா இருங்கயா. நல்லா கரெக்ட் பண்ணிட்டீங்க. கிடைச்சிருச்சு, லிவர் கிடைச்சிருச்சு. டேய், உனக்கு லிவர் கிடைச்சிருச்சு, எனக்கு லிவரே டேமேஜ் Sorry, ஆயிடுச்சு. sir. எடுடா வண்டியா. அழகா, வண்டியில ஏறு. இவன் தான் அழகனா? ஆமா சார். எடுடா வண்டியா. சரிங்க சும்மா சார். இருங்கயா. அம்மா, ஐயோ, யாரா வாங்கிச்சது? நான் இல்ல சார். கொஞ்சம் கழுத்து தொன்ன பிடிக்கிறீங்களா? இத போடுங்க. சும்மா இருங்கயா. நான் சொல்லிட்டே இருக்கேன். அம்மா, ஐயோ, மறுபடியும் நான் இல்ல. சார், இவன் தான் சார், தெரியாம அடிச்சா சார். கொஞ்சம் பிடிக்கிறீங்களா சார்? இத போடுறா. புடுங்க, இத புடுறா. ஏய், ஜனாதிபதி. சார், இத கொஞ்சம் பிடிங்க சார். இத போடுறா. ஏய், என்னடா இது? ஹார்ன். ஏறா வண்டியில. ஐயோ, அடிக்காதீங்க சார். ஏறு, 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 போ. ஏய், ஏறா வண்டியில. ஏறு, ஏறா. ஏறு சார். அழகனா, அழகனா. சார், அங்க. ஒன் மினிட் சார். டேய், சீக்கிரம் அந்த கேர் லிவர் எடுத்து மாட்டேன்டா. அவன் வேற கத்திக்கிட்டே இருக்கான். ஐயோ, அவசரத்தை அண்டால கை விட்டாரே, உள்ள போகாது. எடு, 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 எடு. உம்மா. டேய், வண்டி எடுறா. சார், ஆஃப் ஆயிடுச்சு சார். ஆஃப் ஆயிடுச்சா? ஐயோ, எப்படியாவது எடுறா. சரி சார். டேய், பின்னால இருந்து பஸ் தரடா, போடா. நான் மட்டுமா, நீ வாடா. டேய், நான் இறங்க, யாரா வண்டி ஓட்டு போடா. போடாண்ணா. சார், இப்ப போனானே, அவனை நம்பவே முடியாது சார். பஸ் தள்ளுறேன்னு சொல்லிட்டு கையை ஸ்டைலா வச்சு நின்றுவான் சார். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா அவனை கொஞ்சம் வாட்ச் பண்ண முடியுமா சார்? என்னது? நானா? ஜஸ்ட் புலனுக்கு சார். சார், வாங்க சார். சார், கொஞ்சம் கை வைங்க சார். கை வைக்க சொன்னல. வண்டியில கை வைக்க சொன்னா மூஞ்சில கை வைக்கிறீங்களா சார்? யார பார்த்து வண்டியை கை வச்சு தள்ள சொல்றேன். போய் தள்ளடா. போ. தள்ளுறேன் சார். அடி ஏத்துருவேன். ஏறிடும் தெரியுமா? தள்ளுறேன் சார். தள்ளுறேன். போடா. ஏய். தள்ளடா. அள்ளி. அள்ளி. சாரி சார். ஐயோ. வண்டி நிப்பாட்டா. அடே, கால் ஒடிஞ்சு போச்சு, ஓட முடியல, வண்டி நிப்பாட்டா. அழகா, நீ இன்னும் வண்டியில ஏறலையா? கண்ணாடி உடைச்சிட்டேடா. அச்சச்சோ. டேய், ஏன்டா வண்டியை நிறுத்துற? எடுடா. சரி சார், இப்ப எடுத்துறேன் சார். டேய், டேய், நிறுத்துடா, நிறுத்துடா, ஏறலடா. ஐயோ. டேய், வண்டி நிறுத்துடா. நான் ஏறில தொங்கிக்கிட்டு இருக்கேன், உள்ள வந்துட்டா. உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். நீ என்னடா பாக்குறது? என் குழந்தை ஊர்வலமே பாத்து. எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ், நாங்க வெளியூரு. இருக்கட்டும், சந்தோஷம். என்ன விஷயம்?
ஏதாவது ரூம் கிடைக்குமான்னு. ரூமா? ஆ, டெய்லியா மந்த்லியா? சும்மா 1 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறதுக்கு. ஓஹோ, சார் பேச்சு பிரியரோ? அடிக்கடி பேசுவீங்களோ? சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம். ஆ. ஆ, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா இங்க ஓயாம ரைடு வரும் ஐயா. ரூம் இருக்கு. என்னடா இது? இல்ல மச்சான், நீ ஏற்கனவே ரொம்ப கோவமா இருக்குல்ல, அதனால பல ஐட்டங்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிராண்டி. அடச்சி, நானே பசியில இருக்க. இதே ஏன்டா வாங்கிட்டு வந்த? இல்லப்பா, மேற்கொண்டு பசிக்கணும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது? அம்மா, இது மட்டுமா? இன்னும் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. முட்டை பிரியாணி, கோழி பிரியாணி, சுக்கா வறுவல், புரோட்டா, நிறைய இருக்குப்பா. இப்போதைக்கு அட்வான்ஸ் தானே வாங்கியிருக்கேன். அட்வான்ஸ்? அட்வான்ஸா தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். எதையாச்சும் கிளறு. டேய், பேசி இருந்தா அங்கேயே பாக்குறேன். நான் சொல்றேன் கவனி. ஏன் அங்க? என்ன? டேய், ஆ? பஸ்ல இருக்க டயரை கழட்டி வித்துட்டியா? உன் ஆல்ப பத்தி உன்னை விட்டு போதா? உன் மாப்பிள்ளை போய் நீ சந்தேகப்படலாமா? நீ சொன்னது எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அதானே பார்த்தேன். அச்சச்சா. மச்சான், சூப்பர் சொசைட்டி சரக்கு. சாப்பிடு பாரு. ஐயோ. ஏய், இரு இரு இரு. இதுல போடு, இதுல போடு. இது சமாளிக்கிறேன் பாரு. போட்டியா? இந்தா. இப்படி இப்படி. ம். என்ன? தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லடா. ஆமாப்பா, இருக்கப்பா, இருக்கு. வரமாட்டேங்குது. அமிர்தாஞ்சனம். ஏன்டா எருமை, இது தலைவலிக்கு தேய்க்கிறதுடா. அத இப்போதைக்கு மூக்குல வச்சு உரி. இந்த வாடே அமைங்கிறோம். போடு போடு. ஆ, சரியான ஆளு. போடு. அத கவுத்து, அத மேல கவுத்து. கவுத்து 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 கவுத்துடா. இப்போ உரி, இப்போ உரி, இப்போ உரி. என் மச்சான விடிய விடிய குளிப்பாட்டுற பாருங்க. போடு 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 போடு. நல்லா போடு. டேய், என்னடா அது வண்டியில லைட் எரியுது? அது மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சியா? மின்மினி பூச்சிக்கு பெடக்சில பல்ப் எரியும்ல, அந்த லைட். மின்மினி பூச்சி இவ்வளவு பெருசா எரியுதா? அது குடும்பத்தோட மொத்தமா ஒரு இடத்துல இருந்து உட்கார்ந்தா பெருசா தான் எரியும். ஆ, நான் போய் பார்த்தேன். இரு இரு, போகாத போகாத. அட விட்றா. அரை மணி நேரம் கழிச்சு 2 பேரும் போய் பாப்போம்டா. என்ன அரை மணி நேரம்? இல்ல, ஏற்கனவே 1 மணி நேரம் கேட்டாங்க. இப்ப அரை மணி நேரம். என்னடா அரை மணி நேரம் 1 மணி நேரம்? இல்ல, ஒழுங்கா உண்மையை சொல்றா. சொல்லு. சொல்றா. ஐயா ஐயா, கொஞ்சம் கதவு திறங்க ஐயா. தாயே, அம்மா, கொஞ்சம் கதவை காட்டுங்க ஐயா. ஐயா, டேய், மாட்டிக்கிட்டியா? யாராவன் யாராவன் இந்த நேரத்துல கொஞ்சமா மருந்து சாப்பிட விட மாட்டாங்களே. தொல்ல புடிச்சவனுங்க. இது வேற இந்த நேரத்துல கொலைச்சுக்கிட்டு. என்ன அடிக்கிற? என்னடா பாதி பழத்தை காணோம்? எப்படி? அடிப்படுறா. மாட்டினானுங்க. இவனுங்களை விடக்கூடாது. பிச்சு எடுத்துறேன். மண்டைய பேத்துறேன். எங்க அப்பாவோட கண்ணு போச்சுலடா சொன்ன. இன்னைக்கு உன் கண்ணை விட மாட்டேன்டா. அப்பாடா போயிட்டான். என்ன விஸ்கிமா இருக்கு? ஏய், இங்க இருக்கியா நீ? ஒண்ணு ரெண்டு பார்த்ததாண்டா. என்னது விஸ்கி மாதிரி இருக்கு? டேய்! ஏய், ஐயோ, வேணாண்டா, வேணாம். தேங்காய் மாதிரி சரி உன்னை விட மாட்டேன்டா, மக்காடே. மாப்பிள, இது பரடிக்க. ஐயா! இங்க இருக்கியா? பொண்ணு. ஃப்ளவர் வச்சிருக்கடா என்கிட்ட. டேய்! டேய், டேய், டேய்! வெட்டி எடுக்கடா, போடா. ஏய்! ஏய். நீ மட்டும் தான் அப்படி போவியா? நானும் வரேன்டா. சாரி
டாடி சாரி. டேய் மிஸ் ஆயிட்டே. டேய், உங்களை நான் விடுறது இல்லடா. எங்கடா ஆளா காணோம்? உள்ளதானே வந்தான். என்னையவா அடிக்க பாக்குற? உன்னை இந்த கயத்துல கட்டி வச்சு அடிக்கிறான்டா. இருக்கிட்டானே. ஐயோ அப்பா, உங்களையும் அடிச்சிட்டானுங்களா? சாரிடா கிழவா. அடா பாவீங்களா, எங்க அப்பாவே அடிச்சிட்டீங்க பாருங்கடா. கொரில்லா ஸ்டைல்ல வந்து உங்களை கொல்றேன். யாரோ தலைய சொறிற மாதிரி இருக்குது. எல்லாம் இருட்டா தெரியுது. ஒன் பை ஒன்னா போடுறானே. ஒண்ணு கூட மிஸ் பண்ண மாட்டேன். அரிசி மாவு, மிளகா தூள்,